இந்த காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் லீவ் விடுவாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் லீவ்லாம் வரும்போது இன்டர்ன்ஷிப் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு காலேஜில் ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. சரி, அதை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பே பண்ணி இன்டர்ன்ஷிப்னு சொல்லி ஏதோ ஒன்று 1 மாதம் பண்ணிட்டு வந்து காலேஜில் வந்து சர்டிஃபிகேட்டை காமிப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது இன்டர்ன்ஷிப்பாக கேட்டிங்கன்னா அது இன்டர்ன்ஷிப்லாம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங். அப்போ இன்டர்ன்ஷிப்னா என்ன, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்ஸ் அப் காய்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா நான் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். அண்ட் எனக்கு இது வரைக்கும் ரொம்ப அதிகமாக அந்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்ற கேள்வி தான் எனக்கு இது வரைக்கும் நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்காகவே ஐ டேக் திஸ் வீடியோ. லெட்ஸ் வி see the full detail about the internship. What is internship? இன்டர்ன்ஷிப்னா என்ன? அதாவது காய்ஸ், இன்டர்ன்ஷிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும் போதே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி ஒரு ஜாபுக்கு போவோம்ல. ஸோ அந்த ஒர்க் பண்ணுறோம்ல படிக்கும் போதே, அதை தான் வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. இதை மோஸ்ட்டாக யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப் பண்ணி அவங்கள்ட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ரெஸ்யூமில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜாப் வந்து நம்ம கிராக் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப்போட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் இருக்கும். ஒரு ரியலான கம்பெனி வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஹையர் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி 1 மந்த் 2 மந்த்லாம் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 3 மந்த் to 6 மந்த் வரைக்கும் பண்ணுவாங்க. பிகாஸ் 1 மந்த் வந்து அவங்க ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க, 2 மாதம் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் மேபி உண்மையான ஒரு கம்பெனி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி தான் தருவாங்க. 1 மந்த்லாம் இன்டர்ன்ஷிப்லாம் பார்க்குறீங்களா? ஸோ 1 மந்த் இன்டர்ன்ஷிப் இந்த காலேஜ் லெவலெலாம் போகிறாங்கம்மா, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, அது இன்டர்ன்ஷிப்னு சொல்கிறாங்க. பட் அது ஒரு ட்ரைனிங் தான், அவ்வளோதான். இந்த இன்டர்ன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெய்டு இன்டர்ன்ஷிப், அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்டு இன்டர்ன்ஷிப். இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு இன்டர்ன்ஷிப்பும் அன்பெய்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப்ன்றது தான் கொஞ்சம் ஒரு இது. ஃபஸ்ட்டு பெய்டு இன்டர்ன்ஷிப்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்து பே பண்ண ஒரு 3000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாவோ 15,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ இல்லை 1000 ரூபாவோ 2,000 ரூபாவோ எவ்வளோ காசு ஒரு இடத்துல போய் பே பண்ணி நம்ம போய் ஒர்க் பண்ணி சர்டிஃபிகேட்டை வாங்குறோம். சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு நம்ம பே பண்ணுறோம். இது எப்படி தெரியுமா? இந்த இன்டர்ன்ஷிப் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்டில் ஃபைனல் இயர்லாம் போயிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் கேட்குறப்ப இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வாங்கி வருவாங்களே, காசு கொடுத்து வாங்கி வருவாங்க ப்ராஜெக்ட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் காசு கொடுத்து ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து வாங்குற மாதிரி. மேபி நம்ம அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் தான் கிட்டத்தட்ட. நம்ம காசு கொடுத்து பண்ணுறது, நம்ம அவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறோம். பட் அது வந்து அந்த காசுக்கான வேல்யூபிள் கிடையாது. அண்ட் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், ட்ரைனிங் தராங்க, ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க எந்த காசுமே தர மாட்டாங்க, நம்மளும் எந்த காசுமே பே பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணுறோம், ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை மட்டும் தான் தருவாங்க. இந்தமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நம்ம வேணால் அடுத்த ஒரு ஜாப் அப்ளிகேஷன்லேயோ ரெஸ்யூம்லேயோ கூட வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அன்பெய்டு. 3வது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு இன்டர்ன்ஷிப். அது வந்து எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். பட் இது என்னன்னா, உங்களுக்கு ட்ரைனிங் தந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு ரியலான ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கான காசும் உங்களுக்கு தந்துடுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிரும், உங்களுக்கு அதுக்கான காசும் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த ஸ்டைப்பன் வந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 3Kலேருந்து 60K வரைக்கும் ஸ்டைப்பன் வந்து தராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து 50K ஸ்டைப்பன், இன்டர்ன்ஷிப்பில் ஸ்டைப்பன் மட்டுமே 50K வாங்குறாரு. அப்போனா ஒரு ஜாப்லாம் போனால் எவ்வளோ வாங்குவார் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு இன்டர்ன்ஷிப்னு சொன்னேன். இது நிறையா வகையாக சொல்லலாம். நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து தேடிட்டு இருக்கோன்னா முடிஞ்ச அளவு அந்த 3வது ஒன்று சொன்னல, நம்மளுக்கு ஸ்டைப்பனும் தருவாங்க, அதே டைம் ரியல் டைமாக நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அந்த ஒரு இன்டர்ன்ஷிப் தான் நம்ம பண்ண பார்க்கணும். அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து அன்பெய்டு போகலாம். வேறு வழியே இல்லை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கெயின் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபஸ்ட் ஒன், இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம பே பண்ணி போகிறது டோட்டலி வேஸ்ட். நம்ம வந்து கொடுக்கறதுக்கான காசுக்கு அது வேல்யூபிளே கிடையாது. பட் நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. டேரெக்டாக அவங்க வந்து லிங்க்டின் ஓப்பன் பண்ணுறாங்க, மேலே வர போஸ்ட்டை பார்க்குறாங்க, அதில் ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் ஏதாவது போடுறாங்க, அதில் போய்ட்டு ஈஸியாக ஏமாந்துடுறாங்க, காசு கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உள்ளே போய் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயே கொஞ்சம் ஈஸியாக வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். தேவையில்லாமல் இந்த காலேஜில் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக போய் காசு கட்டி அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். காலேஜில் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது வேல்யூபிள் இல்லை. தட்ஸ் இட்.
ஸோ காய்ஸ், இதுதான் இன்டர்ன்ஷிப். நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டதுனால தான் நான் எவ்வளோ சீக்கிரம் சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன் இந்த வீடியோவை. அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப நாள் கழித்து ஒரு கான்டென்ட் வீடியோ போட்டிருக்கேன். வாட் ஐ மீன், ஒரு எஜுகேஷன், ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதை தான் நான் சூஸ் பண்ணி வீடியோவாக போடலான்னு இருக்கேன். அண்ட் இந்த ஹேக்கத்தான் பற்றி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நான் தனியாக போடுறேன் வீடியோ. அண்ட் அப்புறம் இந்த லாங் டைம் பிரேக் எடுத்து ஒரு வீடியோ போடுறதுனால யூடியூப் வந்து வீடியோவை புஷ் பண்ண மாட்டான். ஸோ நீங்கள் தான் வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு தோன்ற கேள்வியெல்லாம் கேளுங்க கமெண்ட்டில். அண்ட் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் குரூப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க பார்ப்பாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்ரிதிங் அண்ட் பீஸ் அவுட். கண்ணக்க கில்லாம தான் போக மாட்டேன் நானு, உன் கண்ணால என்ன பூச்சி விட மாட்டேன் நீனு. ஐய கொத்து போன மேடி கோவிலுக்கு தானே ஸ்டோரி போட்டோம் 2 பேரும் சீனுக்கு வீணுக்கு. வைஃப்னு சேவ் பண்ணி போனில் வச்சேன், லைஃபே நீ தானு மனசில் வச்சேன். உன்னை பார்த்தா போதும் நான் ஹாப்பி தான், நீ பார்க்காம போனதான் சேடு தான்.